இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா சிக்கன் கடை தொலைவி போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி சண்டே, வண்டி வந்து ஆல்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் அன்லோட் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் தகப்பனார் சிக்கன் கடையை தேடி அலைஞ்சிட்ருக்காரு. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 2 பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மைண்டில். ஓலி இருக்குது, கடை சாத்தி இருக்குது. கர்நாடகாக்குள்ளே இந்த ஹூப்ளி முன்னாடிங்க, ஹூப்ளியா உப்ளியோ அது சொல்லுவாங்க. சாரி, பேர் சரியாக தெரியல. ஏப்பா என்னாச்சு? ஆ எப்போ கடை திறப்பாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்க போகிறாராம்மா. கேட்கட்டும். நான் காய்கறி வாங்கி வச்சுக்கலான்னு சொன்னேன். காய்கறி வாங்கினாலும் ஒரே செலவு தான், இது வாங்கினாலும் ஒரு 100 ரூபா போட்டு 1/2 கிலோக்கு எடுத்துக்கலான்னாரு. இப்போ அதுக்கு தான் அலைஞ்சிறாரு. ஏப்பா என்னாச்சு? பார்க்கலாம், கேட்டு கண்டுபிடிச்சி வாங்குறாரு என்னன்னு. தலைவருக்கு இன்றைக்கி கறி வெறி எடுத்துக்கிச்சிங்க. அதனால் நான் நான்வெஜ்ஜு அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன சாக்காட்டி எடுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி போய் அலைஞ்சிட்ருக்காரு. என்னாச்சு? வராராம்மா? இந்த குளூரில் என்னை ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து வண்டி அங்கே நிறுத்திட்டு சேஃப்டியாக தான் நிறுத்தியிருக்கிறோம். கைஸ், அளப்பறையான ஆளுங்க. கடைக்காரர் கடையை ஓப்பன் பண்ணிட்டாருங்க. அடுத்தவர் வெட்டுறது எடுக்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். போய் சமைக்கிறதையும் காட்டுறேன், சாப்பிட்றதையும் காட்டுறேன். ஓகே மக்களே, வந்தாச்சு. இப்போ கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அதான் அங்கே பாருங்கள், கறி இருக்குது பாருங்கள், கவரில் கறி இருக்குது. ஸோ எல்லாம் எடுத்தாச்சு. இந்த அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சோன்னா அப்போ வந்து இப்போ சாப்பாடு வைப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியெலாம் கொஞ்சம் அலசி இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அப்பா பார்த்துருவார். இப்போ நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தந்துட்டுனா சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதாக வேலை. சாப்பிடும் போது காட்டுறேன். தக்காளி வெங்காயம் அரிஞ்சாச்சு, வெங்காயத்தை இடித்தாச்சு. அடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. பூண்டு இடிச்சிட்ருக்காரு, இஞ்சி இடிக்க போகிறாரு. ஓகே, கோழிகள் நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேர் இதை டேட்டியாக பார்ப்பாங்க, ஒரு இதை அருவருப்பாக பார்ப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த விரும்பி சாப்பிட கேட்டகரியில் நானும் ஒருத்தன். எங்கள் அப்பாவும் சாப்பிடுவார். எங்கள் வீட்டில் மற்ற யாரும் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். ஸோ அந்த தோலை உளிக்கணுங்கிறதுக்கோசரம் அப்படியே சுட்டு தோலை உளிச்சிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் காய வச்சு ஒரு கழுவி எடுத்துட்டு தோலை உளிச்சிட்டு போட்டோம்னா டேஸ்ட் ஆயிரும். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க நீங்கள். சிக்கன் வேகுது. அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சுங்க. இந்த கறி அலசுறது, இந்த காலில் வந்து தொர்லியெல்லாம் உளிக்கிறது, இந்த மாதிரி வேலை இருந்துச்சு. கண்டினியூட்டியாக வீடியோலாம் எடுக்க முடியல. விட்டாக எடுத்து தான் ஜாயின் பண்ணி தான் போடுறேன். பாருங்க மக்களை, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் உங்களுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச சூழ்நிலையில் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். சிக்கன் வந்துட்டுருக்கு.
மக்களே, நல்லா குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. நல்லா கொதியுது, நல்லா மணக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் போல இந்த அரவேக்காடு கறி தீம்பமே சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிடலாம். அப்படியே எடுத்து போடுங்க. எடுத்து போடுங்க. இருங்க தண்ணி இருக்கு. நல்ல பீஸா மட்டும் 2 எடுத்து போடுங்கப்பா. ஏன்னா அரவேக்காடை திங்கணும். போதுமா அப்புறமா சமைச்சிட்டு சாப்பிடுவோம். அப்பா அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி பாருங்க? நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கா? அரவேக்காடு கறி தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புதுசா வந்தா கூட நல்லா இருக்க மாட்டேங்குது. அரவேக்காடு கறி அவள் மெல்றதுக்கு அவ்வளோ இதாக பதமா இருக்கு. ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது மக்களே. அரவேக்காவோட நம்ம சாப்பிடக்கூடாது, முழுசா வேக வச்சு தான் சாப்பிடணும். பட் இதுலேயும் ஒரு சின்ன டேஸ்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். சில பேர்த்துக்கு இது ஒரு சின்ன திருப்தி இருக்கும். இந்த வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம டக்குன்னு எடுத்து சாப்பிட்றது, அது எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஓகே, இப்போ நான் சாப்பிட்றத பார்க்குறீங்களா? ரொம்ப சூடாக இருக்கு. குழம்புட்டு லைட்டாக என்ன கொஞ்சம் ஊற்றுங்கப்பா. கறி சூப்பராக இருக்குங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் கையில் முட்டை குழம்பு கொஞ்சமாக ஊதி விட்டு குழம்பு ரொம்ப சுடுது. வீட்டில் குழம்பு யாரெல்லாம் டேஸ்ட் பார்ப்பீங்க அவங்களாம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே டேஸ்ட் பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் நான் அதான் இருப்பேன். வீட்லேன்னு இல்லை, இருக்கிற இடத்துல எங்கே நான்வெஜ் செஞ்சாலும் நான் இருக்கிற இடத்துல அந்த அரவேக்காடோட ஒரு 2-3 பீஸ் தின்னாதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது ஒரு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். மக்களே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகி தான் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்கணும். விடிய தூங்கலை. எங்கள் அப்பா சாப்பிட்டுட்ருக்காரு. நான் அதை அப்படியே சாப்பிட போகிறேன். அப்படியே பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்ட்டு, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மக்களே வாங்க. செம்மையாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. கறி நான் வந்திருக்கேன். லெக் பீஸ் சொன்னல, கால் கோழி தர. ஈரல் எனக்கு கறி சோறு திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது தெரியல, டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு. யாராருக்குன்னா கறி சோறு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் சோறு திங்க முடியாது, அதுதான். பாய் பாய்.